உங்களை போன்ற கட்சிகள் எல்லோரும் பயமுறுத்தின மாதிரி முருக பக்தர்கள் மாநாடு எந்த பிரச்சனையும் இல்லாமல் முடிஞ்சிருக்கு. முருக பக்தர்கள் இந்த மாநாட்டில் மட்டும் இல்லை, அவர்கள் எந்த இடத்துலையும் லட்சக்கணக்கில் கூடினாலும் அங்கே எந்த விதமான பிரச்சனையும் இதுவரைக்கும் என்றைக்குமே இருந்ததில்லை. ராஜா என்னை பற்றி பேசியிருக்காரு. பீட்டர் அல்ஃபோன்ஸ் இதுக்கு வருவாரா, இதுக்கு அவர் திருமண் போடுவாரா அப்படிலாம் கேட்டிருக்காரு. அவருக்கு என்னை பற்றி தெரியாது. என்னைக்கு வலதுசாரி மதவாத சக்திகள் இந்த விழாக்களை கையில் எடுத்தார்களோ அதுக்கு பிறகுதான் அங்கே விவகாரம் பகுத்தறிவு பேசுறாங்க, கடவுள் இல்லைங்கிறாங்க. இவங்க ஒரு மாநாடு நடத்துறாங்க, முருக பக்தரவனா ஏற்கனவே நடந்தது, இந்து அறநிலையத்துறை சார்பாக நடந்தது. இங்க நாங்க நம்பிக்கை உள்ளோட நாங்க நடத்துறோம், இதுல இவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்கறாங்க. அது மதுரை முழுவதும் கொண்டாடுகின்ற ஒரு விழாவாக எல்லாருக்கும் அழகர் ஆற்றுல இறங்க போறாருன்னா எல்லா மதத்துக்காரங்களும் அதுக்கு தயாராக தான் இருந்தாங்க. ஸோ யாரும் அதை ரெசிஸ்ட் பண்ணவோ அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கவோ யாரும் மறுக்கல. வணக்கம், இது செய்தி மலரின் நேர்காணல் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய மூத்த தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினருமான திரு பீட்டர் அல்ஃபோன்ஸ் சார் அவர்களை சந்திக்கவிருக்கிறோம். வணக்கம். வணக்கம். உங்களை போன்ற கட்சிகள் எல்லோரும் பயமுறுத்தின மாதிரி முருக பக்தர்கள் மாநாடு எந்த பிரச்சனையும் இல்லாமல் முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எல்லாரும் என்ன சொன்னீங்கன்னா மத கலவரத்தை தூண்டுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற பல்வேறு பேச்சுக்கள்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் சரி, நீங்களும் சரி, எல்லாருமே உங்கள் கட்சிகள் எல்லாமே அப்படி தான் சொன்னீங்க. ஆனால் அதில் பெரிய ஒரு பிரச்சனையெல்லாம் வரல. அவங்க ஒன்று கூட்டினாங்க, ஒரு மாநாடு நடத்துனாங்க, கிளம்பிட்டாங்க, அவ்வளோதானே. இல்லை, அதாவது உங்களுக்கு முருக பக்தர்கள் இந்த மாநாட்டில் மட்டும் இல்லை, அவர்கள் எந்த இடத்துலையும் லட்சக்கணக்கில் கூடினாலும் அங்கே எந்த விதமான பிரச்சனையும் இதுவரைக்கும் என்றைக்குமே இருந்ததில்லை. இப்போ நீங்கள் திருச்செந்தூரில் சூரசம்ஹாரத்துக்கு வராத கூட்டம் இங்கே ஒன்றும் புதுசாக வந்துடல. நீங்கள் பழனியில் வைகாசி விசாகத்துக்கோ அல்லது தைப்பூசத்துக்கோ வராத கூட்டம் இங்கே வந்துடல. ஸோ முருக பக்தர்கள் முழுமையாக முருகனோடு ஈடுபாடு கொண்டவர்கள். அவர்கள் இதை ஒரு அரசியல் மாநாடாகவே அவங்க பார்க்கல. அவங்க அறுபடை வீடுகளை ஒன்று போல் வரிசையாக வச்சுருக்கிறாங்க. அதை போய் பார்க்கணுன்ட்டு வந்தவங்க தான். அதில் கூட நான் தொலைக்காட்சியில் பார்த்தேன். பார்த்துட்டு கிளம்புறவங்கள கிளம்ப விடாமல் நீங்கள் மீட்டிங்கை கேட்டுட்டு தான் போகணுன்னு அவங்களெல்லாம் மறித்து நிப்பாட்டினதெல்லாம் நான் தொலைக்காட்சியில் பார்த்தேன். ஆகவே என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ விநாயகர் ஊர்வலம், விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் நம்ம ரொம்ப நாளாக இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. அதாவது வாதாபி கண்ட கணபதின்னு தான் பேர் அதுக்கு. அதனால் 2ஆம் புலிகேசி காலத்திலேருந்து இங்கே கணபதி வழிபாடு, விநாயகர் ஸ்துதி, இதெல்லாம் நம்ம ஊரில் புகழ்பெற்ற பிள்ளையார் திருத்தலங்கள்லாம் இருக்குது. பிள்ளையார்பட்டி, அதை போல் திருத்தலங்கள் அங்கெல்லாம் என்றைக்குமே நம்ம எந்த விதமான ஒரு அசம்பாவிதமெல்லாம் பார்க்கல. ஆனால் என்னைக்கு இதை இந்த வலதுசாரி மதவாத சக்திகள் இந்த விழாக்களை கையில் எடுத்தார்களோ அதுக்கு பிறகு தான் அங்கே விவகாரம் வந்தது. என்னைக்கு இவங்க விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தை இவங்க கையில் எடுத்தாங்களோ அன்றைக்கு தான் அதை கொண்டு போகும்போது கல்லறிதல், அதை கொண்டு போகும்போது அங்கே கமோஷன். இப்போ மதுரையில் அழகர் ஆற்றில் இறங்குறாரு, 25 லட்சம் பேர் வர்றாங்க. மதுரையில் அவங்க 25 லட்சம் பேர் வந்ததும் தெரியாது, போனதும் தெரியாது. எப்படி? ஆனால் அவங்க எல்லா தேவாலயங்கள் வாசலில் தண்ணீர் பந்தல் வச்சுருப்பாங்க, பள்ளி வாசலுக்கு வெளியே நீர் பந்தல் மோர் கொடுப்பாங்க. யாருக்குமே எந்த விதமான ஒரு அபிப்பிராய பேதங்களோ கருத்து வேற்றுமைகளோ கிடையாது. அது மதுரை முழுவதும் கொண்டாடுகின்ற ஒரு விழாவாக எல்லாருக்கும் அழகர் ஆற்றுல இறங்க போகிறாருன்னா எல்லா மதத்துக்காரங்களும் அதுக்கு தயாராக தான் இருந்தாங்க. ஸோ யாரும் அதை ரெசிஸ்ட் பண்ணவோ அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கவோ யாரும் மறுக்கலை. இப்போ இதே நிகழ்ச்சியில் ராஜா என்னை பற்றி பேசியிருக்காரு. அவரை பீட்டர் அல்ஃபோன்ஸ் இதுக்கு வருவாரா, இதுக்கு அவர் திருமண் போடுவாரா அப்படிலாம் கேட்டிருக்காரு. அவருக்கு என்னை பற்றி தெரியாது. இப்போ நீங்கள் பீட்டர் அல்ஃபோன்ஸுக்கு தனிப்பட்ட மதம் உண்டே ஒழிய, பீட்டர் அல்ஃபோன்ஸ் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்ற போதோ, பீட்டர் அல்ஃபோன்ஸ் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற போதோ, இல்லை ஆணையத்தினுடைய தலைவராக இருக்கின்ற போதோ எனக்கு மதம் கிடையாது. நான் என்னுடைய அசம்பிளியில் தென்காசியில் இருக்கும்போது தான் காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு திருமுழுக்கு நடந்தது. காசி விஸ்வநாதர் கோயில் பல 100 ஆண்டுகளாக மொட்டை கோபுரமாக இருந்தது. கோபுரமே இல்லை, அது ஒரு இடியில் இடிஞ்சு விழுந்தது, மொட்டை கோபுரமாக இருந்தது. அது அதிவீரராமபாண்டியன் கட்டினது. அதற்கு பிறகு நான் சட்டமன்ற உறுப்பினரான பிறகு தான் நான் அரசாங்கத்திட்ட மனு கொடுத்து இந்த கோவில் கோபுரத்தை கட்ட வேண்டும் என்று முயற்சி எடுத்த பிறகு தான் அன்னைக்கு நம்முடைய அறநிலையத்துறை அமைச்சராக இருந்த ஆர்.எம். வீரப்பன் அவர்கள் நம்ம திரு மறைந்து போன நம்முடைய தினத்தந்தி அதிபர் ஐயா சிவந்தி ஆதித்தன் அவர்களுடைய தலைமையில் திருப்பணிக்குழு போட்டு அது நடந்து 9 கோபுரம் ராஜகோபுரம் கட்டி
அது திருமுழுக்கு நடந்தது. நான் வந்து அந்த திருமுழுக்கு வந்து முழுக்க நான் கூட இருந்து அந்த விழாவுக்கு வந்து எங்கள் தலைவர் ஐயா மூப்பனாரை கூட்டு போனேன். இங்கேருந்து அந்த விழாவுக்காக வேண்டி எதுக்காக வேண்டி கூட்டு போனேன்னா, அந்த திருப்பணியை செய்து திரு ஆதித்தன் அவர்களை வந்து 2ஆம் பராக்கிரம பாண்டியன்னு பட்டம் கொடுத்தேன் நான். ஏன்னா முதல் பணி செஞ்சவர் முதல் பராக்கிரம பாண்டியன் பண்ணிட்டு ஒரு 9 கோவில் 9 நிலை கோபுரம் அது சொல்கிறதுக்காக வேண்டி 9 சாவரின்ல அவருக்கு தென்காசி சட்டமன்ற தொகுதி மக்கள் சார்பாக ஒரு தங்க செயினும் போட்டோம் தலைவர் மூப்பனாரை வச்சு. அதே மாதிரி வந்து நான் கடையநல்லூரில் வந்து சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்ற போது அங்கே வந்து திருமலைக்கோவில் குமரன் கோவில் அது வந்து 500 ஆண்டு கால கோவில். அதுக்கு வந்து பாதை கிடையாது. மக்கள்லாம் வந்து காலால் தான் நடந்து மேலே ஏறி போகணும். வயதான 40 வயசுக்கு மேலே வாங்க அங்கே போகவே முடியாது. ஸோ என்னுடைய தேர்தல் சமயத்தில் நான் வாக்கு கேட்டபோது ஒரு பெரியவர் சொன்னார், ஐயா யார்ட்டெல்லாமோ சொல்லிட்டேன், நீங்கள் தான் அதை பண்ணி கொடுக்கணும், எப்படியாவது வந்து என்னுடைய காலத்தில் நான் மேலே ஏறி போய் நான் முருகனை பார்க்கணையா அப்படின்னு சொல்லி நான் வந்து தான் அதை ஏற்பாடு பண்ணி 6 கோடி ரூபா செலவில் அந்த மலைக்கு வந்து மலைப்பாதை போட்டு நானே திறந்து வச்சுட்டு தான் என்னுடைய பதவி காலம் வந்து முடிஞ்சது. ஸோ அந்த கோவிலில் வந்து அருணாச்சலம் செட்டியார்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பெருந்தனக்காரர் ஒரு ஒப்பந்தக்காரர், அவர் தான் திருப்பணி குழு தலைவர். அவர் நான் இல்லாமல் அந்த கோயில் எதுவும் செய்ய மாட்டார். அங்கே தங்கத்தேர் இழுக்கும் போதும் சரி தான், அதற்கு பிறகு வந்து உங்களுக்கு வந்து கோவிலில் வந்து பெரிய விழாக்கள் நடந்த போதும் சரி தான், நான் வந்து அதில் ஒரு விழாவுக்கு நான் போகாமல் இருந்ததும் இல்லை. அதே மாதிரி தலைவர் மூப்பனார் அவர்கள் இருக்கும்போது அவர்கள் எல்லா ஊர் கோவிலுக்கும் போவாங்க. பழனிக்கு போவாங்க, திருச்செந்தூர் கோவிலுக்கு போவாங்க. அப்போது நான் தான் அவர் கூட 24 மணி நேரம் இருப்பேன். ஒவ்வொரு கோவிலுக்கும் அந்த கோவிலுடைய ஆகம விதிகள் அனுஷ்டானங்கள் எப்படி இருந்ததோ சட்டை இல்லாமல் தான் போயிருக்கிறோம். ஆகவே நண்பர் ராஜா வந்து ஒரு தவறான கருத்துக்களை மக்கள் மத்தியில் விதைக்கக்கூடாது. ஏதோ இவர்களெல்லாம் அதுதான் வந்து இந்த இல்லை அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இந்து மத அதாவது பகுத்தறிவு பேசுகிறாங்க, கடவுள் இல்லைங்கிறாங்க. இவங்க ஒரு மாநாடு நடத்துகிறாங்க, முருகபத்திரமனா ஏற்கனவே நடந்தது, இந்து அறநிலையத்துறை சார்பாக நடந்தது. இங்கே நாங்கள் நம்பிக்கை உள்ளோட நாங்கள் நடத்துகிறோம், இதில் இவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்குறாங்க. இப்போ அறநிலையத்துறை மாநாடு நடத்துறது ஒன்று, பாஜக வந்து முன்னால் நின்று நீங்கள் வந்து யார் நம்ம வந்து நயினார் நாகேந்திரன், அண்ணாமலை, தமிழிசை சவுந்தரராஜன், அந்த கட்சியினுடைய பவன் கல்யாண் இவங்க வந்து நின்று நடத்துறது வேறு. நான் என்ன சொல்கிறேன், ஒரு அரசியல் கட்சிங்கிறது வந்து வாழ்வுரிமை மாநாடு, ஜீவாதார உரிமைகளுக்கான மாநாடு, வேலை வாய்ப்பு கேட்டு மாநாடு, எங்களுக்கு வந்து அடிப்படை வசதிகளை கேட்டு மாநாடு, வேலையில்லா திண்டாட்டத்தை போக்குவதற்கான மாநாடு, மருத்துவ வசதிகள் கல்வி வசதிகளை பெருக்குவதற்கான கோரிக்கை வைப்பதற்கான கோரிக்கை மாநாடு, இப்படித்தான் நடத்தி கேள்விப்பட்டிருக்கிறோம். இப்போ நம்ம வந்து ஒரு ஆதீனம் நடத்திடலாம். ஒரு ஆதீனம் வந்து ஒரு முருகபக்தர் ஆதீனம் வந்து இந்து முன்னணி தான் நடந்துச்சு இல்லையா? அது வந்து இந்து முன்னணிங்கிறது வந்து பேர் ஒரு இந்து முன்னணின்றது ஒரு நீங்கள் ஒரு பத்திரிகையாளர் ரொம்ப நாளாக இருக்கிறீங்க. இந்த மாநாடு நடந்த ஸ்கேல் இருக்குல்ல, இதனுடைய பிரம்மாண்டம், இதற்கான செலவு, இதெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் வந்து அப்போ வந்து இதில் பிஜேபி வந்து பின்னால் இல்லைன்னு நீங்களே நினைக்கிறீங்களா? நீங்களே ஒத்துக்கிட்டா நானும் ஒத்துக்கிறேன். இல்லை அது ஆர்எஸ்எஸும் பிஜேபி இல்லை நம்ம சொல்ல முடியல. இப்போ இந்து முன்னணிங்கிறது வந்து எதுன்னு கேட்டிங்கன்னா, ஆர்எஸ்எஸ்னுடைய அவங்களுக்கு பல அமைப்புகள் இருக்குது. எப்படி அரசியல் விங்க வந்து பிஜேபி, அதை மாதிரி இந்து முன்னணிங்கிறது அவங்களுக்கு மத ரீதியான ஒரு அமைப்பு வச்சுருக்கிறாங்க. இதே மாதிரி தொழிலாளர் அணி வச்சுருக்கிறாங்க, விவசாயிகளுக்கு வச்சுருக்க எல்லாமே இது வந்து எல்லாமே சங் பரிவார் தான். சங் பரிவார் நடத்துறது இதை வந்து நடத்துகிறாங்க. ஸோ அதில் வந்து உங்களுக்கு வந்து பேசுகிறது என்ன பேசுகிறாங்க, எப்படி பேசுகிறாங்கங்கிறத நம்ம எல்லாரும் ஜனங்கள் வந்து உற்று பார்த்துட்டு இருக்காங்க. பொதுவாகவே என்னை பொறுத்தவரை ஆன்மீக நிகழ்ச்சிகள் அது எந்த மதமாக இருந்தாலும், அது இஸ்லாமாக இருந்தாலும் சரி தான், கிறிஸ்தவ மதமாக இருந்தாலும் சரி தான், இந்து மதமாக இருந்தாலும் சரி தான், அவங்க வந்து அந்த வரையறுக்கைக்குள் இருந்து அந்த ஆன்மீக விஷயங்களை பற்றி மட்டும்தான் பேசும். ஆன்மீகம் மதமும் அரசியலும் சேர்கின்ற போது தான் ரொம்ப டெட்லி காம்பினேஷன் ஆகிடுது. இப்போ இது வந்து விவிலியத்திலே வந்து இயேசுநாதர் என்ன சொல்கிறாருன்னா, சீசருக்கு உள்ளதை சீசருக்கு கொடு, இறைவனுக்கு உள்ளதை இறைவனுக்கு கொடுங்கிறார். ஸோ தெர் இஸ் எ கிளியர் செப்பரேஷன். இது ரெண்டும் ஒன்றும் ஆகக்கூடாது. அந்த வகையில் தான் நம்ம வந்து இதை எடுத்துருக்கிறோம். இந்த தத்துவத்தை வந்து நம்முடைய அரசியல் சாசன சட்டத்திலேயே வந்து நம்முடைய அரசியல் அதுக்கு அவங்க ஒரு இன்னொரு கேள்வி கேட்குறாங்க. ஆர்எஸ்எஸ் பிஜேபி இதெல்லாம் வந்து இந்துத்துவா அப்படின்னா
மதச்சார்பற்றன்னு பேசுகிறாங்க இல்லையா, அவங்க முஸ்லீம் லீக்கை ஏன் இப்படி இது மதச்சார்பற்றன்னு சொல்லி இப்படி கூட வச்சுருப்பாங்க அப்படின்ற ஒரு கேள்வி. இல்லை, முஸ்லீம் லீக் வந்து நீங்கள் அதனுடைய நீங்கள் அரசியல் அதனுடைய அமைப்பு விதிகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து மதம் சார்ந்து பயல்படக்கூடாதுன்னு அது இருக்குது. அதில் அவங்க வந்து அந்த சமூகத்து மக்களுடைய அரசியல், பொருளாதார, கல்வி உரிமைகளுக்காக பாடுபடுகிற ஒரு இயக்கம். நீங்கள் இன்றைக்கி அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி நிறைய கட்சிகள் வந்து இன்றைக்கி பிஜேபி முதல்ல வந்து நீங்கள் இந்திய சரித்திரத்தை எடுத்திங்கன்னா முதல்ல வந்து அரசாங்கத்தை அமைப்பதற்காக ஜாயின் பண்ணது வந்து இந்து மகாசபாவும் முஸ்லீம் லீக்கும் தான். இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் அமைச்சரவை காங்கிரஸுக்கு எழுத்தாப்புல அமைக்கிறாங்க கடந்த கால வரலாற்றை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா. ஆகவே இதை வந்து நீங்கள் வந்து இப்போ இது வந்து கிறிஸ்டியன் டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட்னு வச்சுருக்கிறாங்க. இவங்க சில சமயத்தில் எலெக்ஷனுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. இன்றைக்கி எல்லாருக்கும் அது வந்து இருக்குது. இதை வந்து ஆமாம், அது பல சர்ச்சில் போய் இவங்க வாக்கு கேட்கலாம் போகிறாங்க இல்லையா, அமைப்பு ரீதியாக அரசியல் கட்சிகள் வாக்கு கேட்க போகிறாங்க. பள்ளிவாசல் விமர்சிக்கிறாங்க. பள்ளிவாசல்லையும் இதுலையும் இப்போ தேவாலயங்கள்லையும் போய் சர்ச்சுகள்லையும் வாக்கு கேட்பது வேற, வாக்கு கேட்பது வேற, இல்லை ஆதரவு கேட்கறது. வாக்கு இல்லை, ஆதரவு. ஆமாம், ஆதரவு கேட்கறது வந்து வேற. நான் என்ன சொல்கிறேன், இப்போ அதே அந்த பெர்மிஷன் ஸ்கூலில் போகக்கூடாதுன்னு இப்போ தேர்தல் ஆணையம் வந்து உத்தரவு போட்டாச்சு. தேர்தல் ஆணையம் வந்து இப்பொழுது வந்து முன்னால் வந்து நான் வந்து முதல் எலெக்ஷன் இருக்கும்போது நான் பள்ளிவாசலுக்குள்ளே போய் ஓட்டு கேட்டிருக்கிறேன், தேவாலயத்துக்குள்ளேயே போய் ஓட்டு கேட்டிருக்கிறேன். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பிரதோஷம் இது மாதிரி நடக்கிற அன்னைக்கு தட்சிணாமூர்த்தி கோவில் அங்கெல்லாம் எங்கள் ஊரில் இருக்குது, அங்கெல்லாம் போய் அந்த கூட்டம் வர்ற அன்னைக்கு வெளியே நின்று ஓட்டு கேட்டிருக்கிறோம். ஆனால் இப்பொழுது வந்து தேர்தல் ஆணையம் ரொம்ப தெளிவாக சொல்லிடுச்சு, வழிபாட்டு தலங்களுக்குள்ளே நீ போய் ஓட்டு கேட்க போகக்கூடாது. அது வந்து தவறு தான், நான் அதை இல்லைன்னு சொல்லலை. நம்ம கூடுமான வரைக்கும் அதை வந்து கொஞ்சம் அந்த தள்ளி வைக்கிறது நல்லது அரசியலை. ஏன்னா அந்த மதத்தோட மக்கள் எங்களுக்கு ஆதரவு அப்படின்னு வெளியில் காமிக்கும் போது இன்னொரு மதத்துக்காரங்களுக்கு வந்து தவறாக தெரியும் இல்லையா, அந்த ஒரு கேள்வி. அது எல்லாரும் தானே போய் கேட்குறாங்க. இப்போ நீங்கள் வந்து இப்போ போன தடவை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணாமலை வந்து ஒரு தேவாலயத்துக்குள்ளே போய் உட்காந்து ப்ரேயர் பண்ணி அந்த ஃபாதரை விட்டு ப்ளஸ் பண்ண சொல்லி அந்த மாதா முன்னால் நின்று ஜெபம் பண்ணார். அந்த காட்சியெலாம் வந்துட்டு செஞ்சது. இப்போ நீங்கள் வந்து இப்போ கேரளாவில் வந்து ஒரு அமைச்சர், பாஜக அமைச்சர் இருக்கார், ஒரு சினிமா நடிகர், அவர் சுரேஷ் கோபி. அவர் வந்து முதல்ல வந்த உடனே நேராக வந்து மாதா கோயிலுக்கு முன்னால் போய் தான் உட்காந்து ப்ரேயர் பண்ணார். ஸோ இப்போ அது வந்து எல்லா மத தலைவர்களும் போகலாம் வரலாம். ஆனால் ஒரு மாநாடு கூட்டி அந்த மாநாட்டை வந்து ஒரு பெரிய இந்துக்களுக்கு அச்சுறுத்தல் இருக்கிறதை போல ஒரு தோற்றத்தை உருவாக்க நினைப்பது தான் வந்து அதை வந்து தான் அரசியல்னு சொல்கிறோம். இப்போ முருகனை பற்றி போடுவதோ கந்தசஷ்டி கவசத்தை அங்கே பாடுறதோ யாரும் குறை சொல்லலை. ஆனால் இங்கே வந்து இன்றைக்கி வந்து ஒரு பெரிய அச்சுறுத்தல், முருகனுக்கு அச்சுறுத்தல் இருக்குது. இப்போ நீங்கள் அண்ணாமலை வந்து என்ன சொன்னார், மைக்கேல்பட்டியில் வந்து ஒரு பொண்ணு வந்து சூசைட் பண்ணிடுச்சு. அவர் என்ன சொன்னார், கன்வர்ஷன், அதை முயற்சி பண்ணி அவங்க வந்து கட்டாயப்படுத்தினாங்க. அந்த ஸ்கூலில் 75-80 வருஷம் ஸ்கூல், 80 வருஷத்தில் வந்து அந்த ஸ்கூலில் படித்த கிறிஸ்டியன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 10% கூட இருக்காது. நேற்று பேசும்போது கூட சொல்லியிருக்காரு, மதம் மாறினவர்களெல்லாம் திரும்பி மீட்டெடுக்க வேண்டும்னு சொல்லியிருக்காரு. ஆமாம், அதெல்லாம் வந்து அந்த மாதிரி அவசியம் என்ன இருக்குது? நீங்கள் இப்போ நானே இன்றைக்கி இருக்கிறேன், எனக்கு வாழ்க்கையில் வந்து என்னை மாற்ற முடியாதது என்னது? மாற்ற முடியாதது தமிழன் என்கிற அடையாளம் தான். அதை மட்டும்தான் மாற்ற முடியாது. நான் இன்னைக்கு காங்கிரஸ்காரன்னு இருக்குது எனக்கு ஒரு அடையாளம். நான் நினச்சா நாளைக்கு வந்து நான் கம்யூனிஸ்ட்காரன்னு மாற்றிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து எனக்கு வந்து கிறிஸ்டியன்னு ஒரு அடையாளம் இருக்குது. நான் நாளைக்கு நினச்சா நான் வந்து ஒரு இந்து, அது ஒரு முஸ்லீம் அப்படின்னு நானே மாற்றிக்கலாம். நாடு குடியுரிமை கூட நான் இங்கேருந்து போய் அமெரிக்காவுக்கு போய் அங்கே போய் என்ன அமெரிக்க குடிமகனாக மாற்றிக்கலாம். ஆனால் நான் எங்கே போனாலும் எனக்கு மாற்ற முடியாதது வந்து நான் தமிழன் என்கிற அடையாளம் தான். ஸோ அந்த வகையில் வந்து நீங்கள் வந்து இவர்கள் எல்லாரையும் இன்றைக்கி வந்து 1000 ஆண்டுகளாக இந்த மண்ணிலே வாழ்கிறவர்களெல்லாம் நீங்கள்லாம் வந்து அந்நியர்கள்னு இவங்க பேசுகிறாங்க. தமிழர்கள் இல்லை, பீட்டர் அல்ஃபோன்ஸ் எப்படி தமிழராக இருக்க முடியும், ஷானவாஸ் எப்படி தமிழராக இருக்க முடியும்னு பேசுகிறாரு. அது பெரிய தவறு அல்லவா? இல்லை, அதை வந்து உங்களுக்கு வந்து அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? நீங்கள் அந்த மாதிரி ஒரு மேடை எதற்குன்னு தான் நம்ம கேள்வி. அதை வந்து இந்து முன்னணிங்கிற பேரில் வந்து எதற்காக போடுறாங்கன்னா ஒரு பெரும்பான்மைவாத அரசியலை முன்னெடுப்பதற்கு. என்றைக்குமே பார்த்திங்கன்னா சிறுபான்மைவாதமும் டேஞ்சரஸ் தான். மைனாரிட்டி பேஷிங்னு சொல்கிறோம் இல்லையா, மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட்டு, மைனாரிட்டி பேஷிங், மைனாரிட்டி ஐடென்டிட்டி பாலிட்டிக்ஸ் அடையாளம், அது ரிஸ்க், அதுவும் ஆனால்
இல்லை அந்த சிறுபான்மை அணிக்கை நீங்கள் இதுவாக இருந்தீங்க, நான் கமிஷன் சேர்மன். ஆனால் அதை நேரு சொல்கிறாரு. ஆனால் பெரும்பான்மை வாதம் வந்து அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா ஜனநாயகம் வந்து பெரும்பான்மை வாதமாக மாறிப்போம். இப்போ நான் மாநாடு போடுறதுக்கும் ஒரு நான் சொல்லலை, ஒரு முஸ்லீம்ஸ் மாநாடு போடுறதுக்கும் கிறிஸ்டியன்ஸ் மாநாடு போடுறதுக்கும் இந்துக்கள் மாநாடு போடுறதுக்கும் என்ன வித்தியாசம்? முஸ்லீம்ஸ் அண்ட் கிறிஸ்டியன்ஸு போடுறது எதுக்குன்னா வாழ்வதற்கான உரிமைகள் கேட்டு தான் அவங்க மாநாடு போடுறாங்க. எங்களுக்கு வந்து எங்களை வந்து மரியாதையோடு நடத்துங்க, பாதுகாப்பாக நடத்துங்க, எங்களுக்கு வந்து கல்விக்கு கடன் கொடுங்க, எங்களுக்கு வந்து பட்டா கொடுங்க, இடம் கொடுங்க, இப்படின்னு தான் கேட்குறான். யாரும் வந்து எங்களை இந்த நாட்டினுடைய பிரதமர் ஆக்கிருங்க, எங்களை வந்து எங்கள் கையில் ஆட்சியை கொடுத்துருங்க, அப்படி யாரும் கேட்கல. அது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் இருக்குது. இன்றைக்கி அவங்க வந்து ஆட்சி அதிகாரத்தை கேட்குறாங்க. இந்து முன்னணிங்கிற பேரில் பாஜகவுக்கும் பாஜக கூட்டணிக்கும் அதில் மறைமுகமாக போடுறாங்களே, தீர்மானம் போடுறாங்களே, அது மாதிரி வந்து அந்த ஆட்சிக்கு அதிகாரம் கேட்குறாங்க. அதெல்லாம் ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. நான் ஜனநாயகத்தில் வந்து என்னுடைய குரல் மெலிந்த குரல். டெமோக்ரஸி இஸ் எ சிஸ்டம் விச் ஃபங்க்ஷன்ஸ் ஆன் த பிரின்சிபல் ஆஃப் மெஜாரிட்டி. 51 பேர் நினச்சது தான் நடக்கும், 9 பேர் நினச்சது நடக்காது. ஆனால் அங்கே வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா ரிலிஜியஸ் மைனாரிட்டிஸ் வந்து அவங்க வந்து கிறிஸ்டியன்ஸ் வந்து 2.5% 3%, முஸ்லீம்ஸ் வந்து 13%, இந்த நாட்டில் இந்துக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் 87 விழுக்காடு. ஸோ இந்த 2 விழுக்காடாலையும் இந்த 13 விழுக்காட்டாலையும் இந்த 87 விழுக்காட்டுக்கு வந்து பெரிய அச்சுறுத்தல் இருக்கிறது. இவர்களுடைய முன்னேற்றத்தை பூரா இவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னு பிரச்சாரம் பண்ணி இவங்களை வந்து எதிரிகளாக கட்டமைப்பது தான் ஃபாசிசம்னு நம்ம சொல்கிறோம். இப்போ நான் என்ன சொல்கிறேன், இந்த நாட்டில் வந்து வெள்ளைக்காரர்கள் வந்து இஸ்லாம் முகலாயர்கள் வந்து 1000 வருஷம் ஆண்டிருக்கிறாங்க, 1000 இயர்ஸ். வெள்ளைக்காரர்கள் வந்து 300 ஏறக்குறைய 200 ஆண்டுகள் வாழ்ந்திருக்காங்க. வெள்ளைக்காரர்கள் காலத்தில் நடக்காத ஒரு அச்சுறுத்தலோ, இஸ்லாமியர் காலத்தில் இல்லாத ஒரு அச்சுறுத்தலோ நரேந்திர மோடி பிரதமராக இருக்கின்ற போது இந்தியாவில் நடக்கும்னா எப்படி ஏற்றுக்க முடியும்? இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி அதுக்கு தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இப்படின்னு சொல்லி ஒரு பயமுறுத்துறாங்க. ஆனால் எந்த வித அச்சுறுத்தல் இங்கே நடந்திருக்கு? யாருக்கு நாங்கள் அச்சுறுத்தல் சொல்லலையே. இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், சிறுபான்மை மக்களுக்கான பாதுகாப்பு என்ன சொல்ல. இப்போ உத்தரப்பிரதேசத்தில் வீடுகளை இடிக்கிறாங்களே, இல்லை தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கேட்குறேன். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அச்சுறுத்தல் இருக்குன்னு நாங்கள் சொல்லலையே. தமிழ்நாட்டில் எல்லோருமே வந்து பயமில்லாமல் வாழ்கிறோம். தமிழ்நாடு அதை தான் குறிப்பிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த திராவிடம் பேசுபவங்க குறிப்பிட்டு சிறுபான்மையின மக்களுக்கு ஆதரவாக இருக்கிறோன்ற பேரில் பெரும்பான்மையின மக்களுடைய இதை வந்து மதிக்கிறதில்ல, அவங்களுடைய உணர்வுகளை மதிக்கிறதில்ல, அவங்களுடைய பண்டிகைகளை மதிப்பதில்லை, சிறுபான்மையினருக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை பெரும்பான்மையினருக்கு கொடுக்கறதில்ல இந்த திராவிட கட்சிகள் தான் அவங்களுடைய குற்றச்சாட்டு. அது வந்து ஒரு கற்பனையான ஒரு பொய்யாக புனையப்பட்ட குற்றச்சாட்டு, மக்களுடைய மத உணர்வுகளை வந்து கிளப்புகிற குற்றச்சாட்டு. நான் கேட்குறேன், நம்முடைய இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து 20% இருக்கிறோம் முஸ்லீம்ஸ் அண்ட் கிறிஸ்டியன்ஸ், 20%. அதாவது தமிழ்நாட்டில் மட்டும்தான் இஸ்லாமியர்களோட கிறிஸ்டியன்ஸ் வந்து 1% கூட. மற்ற எல்லா ஸ்டேட்லேயும் இஸ்லாமியர்கள் அதிகம். அகில இந்திய அளவில் அவங்க 13%, 14% கிறிஸ்டியன் உண்டு. ஆனால் தமிழ்நாட்டிலையும் கேரளாவில் மட்டும், கேரளாவில் வந்து ஆல்மோஸ்ட் ஈக்குவல், கிறிஸ்டியன்ஸ் அண்ட் முஸ்லீம்ஸ் வந்து ஈக்குவல். தமிழ்நாட்டில் வந்து 1% அதிகம். இப்போ அந்த 20% அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி சட்டமன்றத்தில் வந்து 234 எம்எல்ஏக்கள் இருக்காங்கல்ல. இந்த 234 எம்எல்ஏக்களில் 20 பேர்னா எவ்வளோ பேர் இருக்குன்னு தெரியுமா? அமைச்சரவையில் எவ்வளோ பேர் இருக்குன்னு தெரியுமா? நீங்கள் வந்து இன்றைக்கி தேர்ந்தெடுக்கப்பட்டு தேர்வுகளில் தேர்ந்தாகி இருக்கிற ஐஏஎஸ் அதிகாரிகள், ஐபிஎஸ் அதிகாரிகள், மாவட்ட ஆட்சித்தலைவர்கள், தலைமை செயலகத்தில் இருக்கிற செயலாளர்கள், காவல்துறையில் இருக்கிற பல்வேறு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்கள், இதில் வந்து இந்த 20% நீங்கள் தேடி பாருங்கள். கல்லூரிகளில் வந்து இருக்கிற அட்மிஷன்ஸு, நீங்கள் ஐஐடி, ஐஐஎம் என்று சொல்லக்கூடிய மிக புகழ்பெற்ற நிறுவனங்களில் வந்து இவங்களுடைய பெர்சன்டேஜ் எவ்வளவு? இப்போ உதாரணமாக இன்றைக்கி சென்னை ஐஐடியில் போய் பார்த்தீங்கன்னா தெர் இஸ் நாட் ஈவன் எ சிங்கிள் கிறிஸ்டியன் ஆர் சிங்கிள் முஸ்லீம். 95% ஒரே ஜாதிக்காரங்க தானே இருக்காங்க, பேராசிரியர்களும் அவங்க தானே இருக்காங்க. அப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த அதிகாரத்தை அவர்கள் கையிலே வைத்து கொள்வதை இன்றைக்கி வந்து புதிதாக விழித்திருக்கிற ஒரு சமூகம் வந்து கட்டி கேட்க ஆரம்பிச்சிருக்கு. பிற்படுத்தப்பட்டவர்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள், பட்டியலின மக்கள், பழங்குடி மக்கள், இவங்க கேட்குறான், எங்கள் அதிகாரத்தை எங்கேயா?
நீ தானே வந்து ஒன்றிய அரசில் வந்து 98 செக்ரட்டரி இருக்காங்கன்னா நீங்கள் தானே 95 பேர் நீங்கள் தான் இருக்கிறீங்க. சுப்ரீம் கோர்ட்டில் வந்து 70 ஜட்ஜி இருக்காங்கன்னா நீங்கள் தான் 67 பேர் நீங்கள் தான் இருக்கிறீங்க. ஹைகோர்ட்டில் 60 ஜட்ஜி இருந்தால் நீங்கள் 55 பேர் நீங்கள் தான் இருக்கிறீங்க. அப்போ நாங்கள் வந்து தான் 90% பாப்புலேஷன். இந்த நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பேக்வேர்ட்ஸ், மோஸ்ட் பேக்வேர்ட்ஸ், ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப், மைனாரிட்டிஸ், இந்த 5 குரூப்பும் சேர்ந்தால் 96% பாப்புலேஷன். ஆனால் அந்த 96% பாப்புலேஷனுக்கு அதிகாரத்தில் என்ன ஷேர் இருக்குன்னா 2% ஷேர் கூட இல்லை. ஆனால் அந்த 96%க்கு ரிசர்வேஷன் இருக்குது. ஆனால் அந்த 3% ரிசர்வேஷன் இல்லை. 10% ரிசர்வேஷன் இப்போ எடுத்துக்கிட்டீங்களா நீங்கள்? இந்த 2%க்குள்ள 10% ரிசர்வேஷன் எடுத்துருக்கிறீங்க. இப்போது நீங்கள் உங்களுக்கு ரிசர்வேஷன் இல்லாமலே நீங்கள் இவ்வளோ தானே இருக்கிறீங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன், பேக்வேர்ட்ஸுக்கு, ஷெட்யூல் காஸ்ட்டுக்கு, ஷெட்யூல் ட்ரைபுக்கெல்லாம் ரிசர்வேஷன் கொடுத்து கூட அவங்க பெர்சன்டேஜ்னா வரல. அவங்களுக்கு கொடுக்க ரிசர்வேஷன் நம்ம கொடுத்துருக்கோம்ல. இப்போ நீங்கள் ஐஏஎம்மில் போய் பாருங்கள், ஐஐடியில் போய் பாருங்கள். இன்றைக்கி வந்து ஷெட்யூல் காஸ்ட்டுக்கு வந்து அது யார் மேலே தப்பு? அது யார் மேலே தப்பு? நீங்கள் தான் அதிகாரத்தில் இருக்கிறீங்க. நீதிமன்றங்கள் உங்கள்கிட்ட இருக்குது, செக்ரட்டரி உங்கள்கிட்ட இருக்குது, முடிவெடுக்கிற அதிகாரம் உங்கள்கிட்ட இருக்குது. அப்புறம் எப்படி இருக்கும்? அதான் ராகுல் காந்தி கேட்குறாரு, நோ குவாலிஃபைடு கேண்டிடேட் அவைலபிள்னு எல்லாத்துலையும் எழுதுறீங்களா? எப்படி நோ இப்போ நீங்கள் வந்து காஸ்ட் சென்சஸ் இன்றைக்கி எதுக்காக வேண்டி பிஜேபி ஒத்துக்கிட்டாங்க? முதல்ல என்ன சொன்னாங்க? முதல்ல வந்து என்ன சொன்னார்? இது அர்பன் நக்சலிசம்னு சொன்னாரா இல்லையா நம்முடைய பிரதமர்? காங்கிரஸ் வந்து ஜாதிகளாக பிரிக்க நினைக்கிறது, இது வந்து ஒரு அர்பன் நக்சல் மைண்டு, ஆகவே வந்து காஸ்ட் சென்சஸ் எடுக்க முடியாதுன்னு சொன்னவர் இப்போ ஏன் மாற்றினாங்கன்னா இன்றைக்கி மக்கள்கிட்ட அந்த உணர்வு வந்திருக்கு. இப்போ தமிழ்நாட்டில் மட்டும் அந்த உணர்வு இல்லை, இந்த உணர்வு வந்து இன்றைக்கி நார்த் இந்தியா முழுவதும் அந்த உணர்வு இருக்குது. ஸோ இன்றைக்கி எதுக்காக வேண்டி இவங்க வந்து இந்த இந்துன்னு பேசுகிறாங்கன்னா, இந்த பட்டியலின மக்கள், பழங்குடி மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு அதிகார பங்கீட்டை பிரித்து கொடுக்க வேண்டிய நிர்பந்தத்தை தவிர்ப்பதற்கு அதிகாரத்தில் இருக்கிற தாங்கள் இந்துக்கள் என்று தங்களை அடையாளப்படுத்திக் கொள்கிறாங்க. அதுதான் இன்றைக்கி நடந்திருக்கு.